அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு கிறிஸ்டல் பால் ரீடிங். தமிழில் சொல்லணும்னா கண்ணாடி பந்து வாசிப்பு. இது வரைக்கும் இந்த சேனலில் நான் இந்த ஒரு வாசிப்பை போட்டதில்லை. இதுதான் முதல் முறையாக நான் பதிவிடுறேன். ஸோ இந்த வாசிப்பை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். பிடிச்சதுன்னா நம்ம இது தொடர்ச்சியாக செய்வோம். ஓகேவா? இது எதை சார்ந்த வாசிப்புனா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வாசிப்பை பார்க்கலாம். என்னால் கணிக்க முடிஞ்சு இப்போ நான் இதை பாலில் பார்க்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பகிர்றேன். இது எத்தனை பேருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகேவா? ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இங்கே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு வழிபாதை தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயத்த முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. சில நேரங்களில் சில தடங்கல்கள் வந்திருக்கலாம், தடைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா எங்கேயாவது நீங்களே கூட நிறுத்தி வச்சுருப்பீங்க. இது உறவு சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம். நல்லா போயிட்டு இருந்த விஷயம் திடீர்னு ஒரு என்னன்னு சொல்லவே முடியலப்பா, ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கு, என்னால் அடுத்தது யோசிக்க கூட முடியல, இது எப்படி போகும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறது போல் கண்ணை கட்டி காட்டில் விட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு பாதை அழகாக போகுது. அந்த பாதையில் ஒரு வெளிச்சம் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் கொடுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஓகே? ஸோ நீங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சிரமப்பட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வெற்றின்னு ஒன்று இருக்குது இல்லையா? உங்களுக்கான பரிசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து சேரும். சில நேரங்களில் நமக்கு தெரியாது நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மனசார நம்ம சில விஷயங்களை நம்பி நம்ம ஒரு இறை ஆற்றலையோ இல்லை இந்த பிரபஞ்சத்தையோ கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோன்னா, அவங்களோட கைகளை நம்ம இருக்க பற்றி கொண்டோன்னா அவங்க நம்மளை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இடையில நிறைய விஷயங்கள் வரும் போகும். இதுலலாம் நம்ம மனசு எங்கேயுமே விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ உங்களுக்கான பாதை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த வயது உடைய நபர்னாலும் பரவாயில்ல. இதுதான் அதுதான் கிடையாது. இப்போ இளைஞர்களுக்கு மட்டும்தான், முதியவர்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கல. இது தொழில் சார்ந்து நான் சொல்கிறேன். அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கான ஒரு விருப்பங்கள் இருக்கும் இல்லையா? அது நீங்கள் நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. உங்களுக்கான வாழ்க்கையின் அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீங்கள் தேடி போகிறீங்க அப்படிங்கிறது போல தான் இந்த கற்களை கொண்டு என்னால் பார்க்க முடியுது. இந்த கல்லின் வழியாக என்னால் பார்க்க முடிகிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கும் இது புது வாசிப்பு இல்லையா? நடுவே சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கலங்காதீங்க அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சம். யாருக்கு தான் தடைகள் இல்லை? வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்றது போல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான கதவுகள் திறந்து தான் இருக்குது. புதிய வாய்ப்புகள், நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா இல்லை படிப்பு சார்ந்து பண்ணிகிட்ருக்கீங்களா எனக்கு தெரியல, ஆனால் புதிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இது உறவு சார்ந்தும் நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் விரைவில் ஒரு அழைப்பு ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு அழைப்பிதழ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது திருமண பத்திரிகைகள் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் வரன்னு பார்த்துட்ருக்காங்கன்னா திருமண பத்திரிகைகள் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய சலுகைகள், நிறைய சந்திப்புகள், மிகப்பெரிய மாற்றங்கள் ஏதோ ஒன்று உங்களோட வாழ்க்கையில் நிகழப்போகுது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இப்போதைக்கு இல்லைனாலும் அதற்கான கதவுகள் திறந்திருக்கு. ஸோ இந்த கிறிஸ்டல் பால் சொல்கிற விஷயம் இதுதான். எதை பார்த்து மஞ்சாதீங்க. இப்போ எங்கே நிற்கிறோன்றது முக்கியம் கிடையாது, நம்ம எங்கே போய் சேர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிறது போல் இந்த பாலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு குறுக்க நெடுக்க ஏதாவது சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம எங்கேயுமே சோர்ந்து போயிடக்கூடாது. நீ பாட்டுக்கு போயிட்டே இந்த பிரபஞ்சத்தை நம்புறியா, உன்னோட இறைசக்தியை நம்புறியா, நீ உன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறியா, உன்னோட சிந்தனைகள் நல்லா இருக்கா, அவ்வளோதான். சூப்பராக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். அப்படிங்கிறது போல தான் ஒரு அழகான வழிகாட்டுதல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் மனதை நீங்கள் எவ்வளோ திறந்து பரிசுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ இந்த வாசிப்பு மூலியமாக கிடையாது, நான் மறுபடியும் அதான் சொல்வேன். பிரபஞ்சத்து கூட யார் வேணால் பேசலாம். இவங்க தான் பிரபஞ்சத்து கூட பேசி செய்திகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு சீக்ரெட் மெசேஜும் இங்கே பிரபஞ்சம் யாருக்கும் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. பிரபஞ்சம் அது ஒளிவு மறைவற்றது. அந்த அண்ட வெளிங்கிறது உங்ககிட்ட பேச ஆசைப்படக்கூடிய விஷயங்கள். உங்களுக்குள்ள பிரபஞ்சம் இருக்குது. நம்ம தான் பிரபஞ்சம் தான் நாம் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு புரிதல் வரும்போது கண்டிப்பாக ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைகிட்ட பேசுவா, அழகாக பேசி புரிய வைப்பால, அதே போல தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கலாம். அது சில நேரங்களில் உங்களுக்கு
ஒரு கடினத்தன்மை கொடுக்கலாம், இல்லை கஷ்டத்தை கொடுக்கலாம். ஒரு கசப்பு தானே எந்த ஒரு நோய்க்கும் மருந்தாக இருக்கும். அது போல் சில விஷயங்களை நம்ம தாங்கி போகணும்னா அந்த தாங்கி போன பிறகு நமக்கான ஒரு சந்தோஷமோ ஒரு நல்லதும் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ அழகாக இருக்குது பார்க்க. உங்களோட கிறிஸ்டல் பால் கண்ணாடி பந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் இங்கே இருக்கேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இந்த பாலில் நல்ல வெளிச்சங்கள் தெரியுது. ஒரு ஸ்டார் எனர்ஜி இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே ஒன்றுக்கு பல ஸ்டார், எஸ், நிறைய நட்சத்திரங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு பறவை சிறகடிச்சு பறக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த செய்திகள் அப்படிங்கிறது உங்களோட வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது நல்ல செய்திகள், மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள், ஆரோக்கியமான செய்திகள் ஏதாவது இருக்கலாம். அதே போல் மலர்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ அதிகமான மலர்களை நீங்கள் பார்க்க நேரிடலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. மலர்கள் அப்படின்னாலே அது ஒரு வளர்ச்சியின் அறிகுறி தான். இதை பொருள் சார்ந்து எடுத்துக்கலாம், உறவு சார்ந்து எடுத்துக்கலாம், உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து எடுத்துக்கலாம், அதே போல் அன்பு சார்ந்து எடுத்துக்கலாம். ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறியாக தான் இந்த வாசிப்பு என்னால் கணிக்க முடியுது. எப்படி நான் இந்த வாசிப்பை என்னோட சேனலில் இப்போ புதுசாக அப்லோட் பண்ணுறேன், எனக்கே இது ஒரு புதிய தொடக்கம் தானே. அது போல தான் இந்த வாசிப்பை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த காத்துட்ருக்கு. அதற்கான சந்தர்ப்பத்தை அது வழங்க ரெடியாக இருக்குது. நம்ம தான் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. இது முடியாது அது முடியாதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குன்னா வாங்கிக்க, பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். அவ்வளவே தான். ஸோ உங்களை நீங்கள் எவ்வளோ தகுதிப்படுத்திக்கிறீங்களோ அது அன்பாக இருக்கட்டும். அன்புக்காக நீங்கள் ஏங்குறீங்கன்னா அந்த அன்பு உங்கள் வழியில் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சரியான ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிறது போல தான் இந்த வாசிப்புலேருந்து என்னால் கணிக்க முடியுது. படிப்பு சார்ந்தும் சரி, உங்களுக்கு எது பொருந்துமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. டெய்லியுமே இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தினந்தோறும் 5-10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உங்களை நீங்களே பாருங்கள், உங்களை நீங்களே கவனிங்க. இது போன்ற வாசிப்புகளின் துணை இல்லாமல் உங்களுக்கான கேள்வி பதிலை உங்களிடமிருந்தே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நிஜம். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.